அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Honor 9N இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதை எதுக்கு இப்போ பண்ணுறோம், 4 மாதம் ஆயிடுச்சு இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகி. இப்போ எதுக்கு அன்பாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பிக் ஷாப்பிங் டேஸில் 8,999 கொடுத்துட்ருக்காங்க. ஒரு சிறந்த ஆஃபராக இருந்தது. ஸோ அதனால் நம்ம சேனலில் வாங்கி உங்களுக்கு கவர் பண்ணலாம் அப்படின்றதுனால தான் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி கிவ்வே நடந்துகிட்ருக்கு. பார்ட்டிசிபேட் பண்ணலையா? ஐ பட்டன் இங்கே இருக்குது, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ அன்பாக்சிங் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தோம். பிக் ஷாப்பிங் டேஸ்லேருந்து வெறும் 7,999 ரூபாய். இது ஏன் இப்போ அன்பாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அது காரணம் விலை கம்மியாக இருந்தது, அதனால் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம வாங்கியது பார்த்திங்கன்னா 3GB வேரியண்ட். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் ஃபோனை நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். கவர் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணி எடுத்து உள்ள என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்தோன்னா, எடுத்தோன்னே உங்களுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க, Honor 9N. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுக்கு கவரும் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ Honor தரப்புக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வேரியன்ட். அடுத்து என்ன மாதிரி விஷயங்களுக்குன்னு பார்த்தோன்னா, உங்களுக்கு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, வேணா படிச்சு பாருங்கள். ஸோ அடுத்து பார்த்தோன்னா ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். ஸோ ரொம்ப வருத்தலாம் இல்லை, சும்மா நார்மல் பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு வால்டாக் அடாப்டர் 5W 2 ஆம்பியர், அதாவது 10 வாட்ஸ் சார்ஜிங் இருக்கும், ஃபாஸ்ட் சார்ஜிங் கிடையாது. ஸோ இப்போ இது ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் வேரியன்ட், செம்ம கிளாஸியாக இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸில் தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் சாண்ட்விச் அப்படின்னு சொல்லலாம். கவர் போட்டால் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கவர் வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு பதிலாக வேறு கேஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5.8 இன்ச் ஃபுல் HD+ ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க. அது போக நாட்சும் இருக்குது. IPS LCD பேனல். நாட்ச் வேணான்னா உங்களால் டிசேபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் உள்ளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பில்ட் பார்த்திங்கன்னா கிளாஸில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்க்ராச்சஸ் மற்றும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அட்ஜஸ்ட்லாம் விடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. சைடில் பார்த்திங்கன்னா வால்யூம் ராக்கர் கீ மற்றும் பவர் பட்டன் ரைட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான், டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் கிடையாது. ஸோ கீழே பார்க்கும்போது உங்களுக்கு மைக்ரோ USB போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக், அப்புறம் ஸ்பீக்கர், நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கேமரா, LED லைட், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது. ஸோ இது மட்டும் தான் பின்னாடி இருக்குது. Honor பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நம்ம ரியல்மி U1 அளவுக்கு ஃபாஸ்ட்டு கிடையாது, பட் இருந்தாலும் ஓரளவு ஃபாஸ்ட்டாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. EUMI 8.0 கரண்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு செட்டிங்ஸில் எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் எடுத்ததுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உள்ளே யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Kirin 659. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு GPU பார்த்திங்கன்னா Mali T830 அப்படின்ற GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் பார்த்திங்கன்னா Android 8.0 Oreo இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பின்னாடி கேமரா பார்க்கும்போது 13+2 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. ஸோ கேமராவில் பார்த்திங்கன்னா எக்கச்சக்க செட்டிங்ஸ் இருக்குது. ப்ரோ மோட்ஸ் இருக்குது, மேனுவல் மோட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செட்டிங்ஸ்லையும் உங்களுக்கு பார்க்கும்போது நிறையா ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ கேமராவில் வீடியோ எடுக்கும்போது 1080p 30 ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்ட் வரைக்கும் எடுக்க முடியும். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் உங்களால் 1080p 30 ஃப்ரேம்ஸ் ஒரு செகண்ட் வரைக்கும் எடுக்க முடியும். ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பார்த்திங்கன்னா 16 மெகாபிக்சல் கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. ஸோ இப்போ இதில் எடுத்த சாம்பிள் பிக்சர்ஸ் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ரியல்மி U1க்கு கேமரா போத் பேக் கேமரா சேமாக இருக்கும். ஸோ நம்ம சேனலில் அதை அந்த கம்பேரிசன் பார்க்கணுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே ஒரு வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.